இன்னைக்கு நான் வீடியோவில் பார்க்க போகிறது பருட்டோ எபிசோட் 282. சாஸ்கே காராவை பற்றின எதனா இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு சொல்லி ட்ராவலில் இருக்க. லாஸ்ட் டைம் அவன் நருட்டோவை மீட் பண்ணும்போது தான் தெரியுது நருட்டோவோட உடம்பு சரியில்லை, அது என்ன இல்னஸ்ன்னு கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. பட் நைன் டெய்ல் என்ன சொல்லணும்னா சேஜ் ஆஃப் சிக்ஸ் பேத்துக்குமே இதே மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ சேஜ் ஆஃப் சிக்ஸ் பேத் எப்படி சரியான ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் லேண்ட் ஆஃப் ரெடோகோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தெரியுது. அந்த இடத்துல இருக்க ராயல் கேபிட்டலில் தான் உங்களுக்கு தேவையான விஷயம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ப்ரீவியஸ் ஒகாகியாவான ககாஷி அந்த இடத்துக்கு அமுச்சு வைக்கிறாங்க. லேண்ட் ஆஃப் ரெடோகோவோட கிங் இறந்து போயிட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்க ஒரு பிரைம் மினிஸ்டர் தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் எடுத்து பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நனாரி அவர் தான் ஒரு பிரின்சஸ். ஸோ அவருமே அந்த இடத்துல ஸ்டே பண்ணாம நனாரே வில்லேஜ்ல தனியா ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு தான் நம்ம ககாஷியுமே போயிருப்பான். ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட் எல்லாம் சில விஷயங்களை நான் பார்க்க வேண்டியது இருக்கு, உங்க லைப்ரரி ஆக்சஸ் பண்ணலாமான்ற மாதிரி அந்த பிரின்சஸ் கிட்ட கேட்கும்போது பிரைம் மினிஸ்டர் வந்து ஆர்டர் போட்டிருக்காரு, அதுக்கெல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு அனுமதியே கிடையாது, உங்களுக்கும் அதான் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப இப்பத்துல இருந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி ககாஷி ஒரு பேப்பர்ல அவனோட நேமே எழுதி நாரே இதுதான் அப்படின்ற மாதிரி காட்டுறான். இது வரைக்கும் அவனுக்கு எந்த ஒரு லீடுமே கிடைச்சிருக்காது. சாஸ்கே உடனே என் வழியில நான் தேடி பார்க்கறேன்ற மாதிரி சொல்லிட்டு போக, இல்ல நீ அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்ற மாதிரி நருட்டோ சொன்னாலுமே சாஸ்கே அந்த இடத்த விட்டு கிளம்புறான். சேஜ் ஆஃப் சிக்ஸ் பேத் உடல்நல சரியில்லாதப்ப ஒரு இடத்துல இருந்திருப்பாரு இல்லையா, அந்த இடத்துல இப்ப ஜெயில் கைதிகளை வச்சு ஒரு பெரிய டெலஸ்கோப் செய்யற வேலையை தான் பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ அது உள்ள நுழைஞ்சா சேஜ் ஆஃப் சிக்ஸ் பேத் எழுதி வச்சா எதனா ஒரு டாக்குமெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற காரணத்துக்காக நம்ம சாஸ்கே ஒரு கைதி மாதிரி உள்ள நுழையறான். அந்த இடத்துல நிறைய கைதிங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவே ஒருத்தன் எல்லோ ஹேர் வச்சிருப்பான், அவன் கிட்ட போயிட்டு இவன் தான் இதுக்கப்புறம் செல்லில் இருக்க போறான், இவனை கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கார்டு வந்து கிளம்பிடுறாரு. சாஸ்கே அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்க பக்கத்துல இருக்க வந்து என்ன பண்ணிட்டு உள்ள வந்தன்ற மாதிரி கேட்க அந்த இடத்துல சாஸ்கே எதுவுமே சொல்ல மாட்டான். ரொம்ப கோல்டா பிஹேவ் பண்ணாத, என்னோட பேர் தான் ஜிஜி, நான் வந்து ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு திருன காரணமா 6 மாசத்துக்கு என்ன உள்ள போட்டானுங்கன்ற மாதிரி அவன் சொல்றான். இன்னொருத்தனோட நேம் வந்து பென்சிலா. ஆக்சுவலா அவன் ஏகப்பட்ட மேரேஜ் பண்ணி ஏமாத்ததுனால ஒரு வருஷத்துக்கு அவனுக்கு ஜெயிலுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு வயசானவருமே இருப்பாரு, அவரோட நேம் வந்து கானோ. ஆக்சுவலா சொல்ல போனா ரொம்ப காலமா இந்த ஜெயிலுள்ள இருக்க ஆளே அவர் தான், 17 வருஷமா. அம்மா நீ என்ன சிங்கிள் அப்படின்ற மாதிரி ஜிஜி அந்த இடத்துல சாஸ்கேவை பார்த்து கேட்க, ஏன்டா கேட்கறன்ற மாதிரி கேட்கும் போது ஆக்சுவலா எங்க நேஷனை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் ஆனவங்க ரிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க, அவன் கையில் அது இல்லை அதனால தான் கேட்கறன்ற மாதிரி சொல்லுவான். வழக்கமாவே ஜெயிலுக்குள்ள புதுசா ஒருத்தன் வரனாலே ஆல்ரெடி நாங்க தானே அந்த இடத்துல மாசுன்னு சொல்லி காமிக்கவே ஒரு கேங் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 3 பேர் வந்து நம்ம சாஸ்கேவை அட்டாக் பண்ண வர அவங்க நல்லாவே அடி வாங்கிட்டு போயிடுவானுங்க. கார்ட்ஸ் அந்த இடத்துல வந்து ஏன்டா அப்படி பண்ண, நீ தானே அட்டாக் பண்ணன்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அவங்களோட டைரக்டரான ஜென்சுன்ற ஒருத்தர் வந்து மேல இருந்து பார்த்துருப்பாரு. நம்ம சாஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணிருக்க மாட்டான் இல்லையா, டிஃபெண்ட் தான் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தானே புதுசா வந்திருக்கான், அப்சர்வேட்டரியில் என்னெல்லாம் வேலை செய்யணுன்ற விஷயத்த சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாரு. அது மட்டும் இல்லாம தேவையில்லாம எந்த ஒரு விஷயத்திலையும் இன்வால்வ் ஆகாதன்ற மாதிரி சொல்றாரு. அதுல ஒருத்தன் வேகமா வெளியில ஓடிக்கிட்டு இருப்பான். இதுக்கப்புறமும் என்னால இந்த இடத்துல இருக்க முடியாதுன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்க அலோடு இல்லாத அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவன் தப்பிக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. மெனு கண்ல மாட்டாம போயிட்டுனா இந்த இடத்த விட்டு தப்பிச்சிடும் சொல்லி போய்கிட்டே இருக்கும்போது மெனு கண்லயுமே மாட்டிக்கிறான். மறுபடியும் ஒரு முட்டா பையன் தப்பிக்க முயற்சி பண்ணான்ற மாதிரி அங்க இருக்க பிரிசனர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, என்னதுன்ற மாதிரி சாஸ்கே கேட்க, அது ஒரு டைனோசரோட வேரியன்ட், அதோட நேம் தான் மெனு, இங்க இருந்து யாரா தப்பிக்க முயற்சி பண்ணாங்கன்னா அவங்கள அது காலி பண்ணிடும்ன்ற மாதிரி சொல்றான். டைரக்டர் அந்த இடத்துக்கு வந்து ஷோ முடிஞ்சு போச்சு, போயிட்டு உங்க வேலையை பாருங்க, இங்க இருந்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களையுமே சாப்பாடு ஆக்கிடுவேன்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் என்ன நைட் ஆகிற வரைக்கும் எல்லாருமே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஜிஜி அந்த இடத்துல சில சமயம் அதை தாண்டி போக எனக்குமே தோணும், பட் தாண்டி போனா அடுத்த செகண்டே மெனுவோட சாப்பாடை நம்ம மாறிடுவோம். பெல் அடிக்க கைதிங்களோட வேலை நேரம் முடிஞ்சு அவங்க எல்லாருமே செல்லுக்கு போனோம் இல்லையா, செல்லுக்கு அந்த இடத்துல போக அந்த இடத்துல ஜிஜியும் இன்னொருத்தனுமே 2 பேரும் சேர்ந்து சிகரெட்டை பந்தயமா வச்சு கேம்லிங் மாதிரி டைஸ் உருட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. சாஸ்கே நீயும் வாயம் விளையாடலான்ற மாதிரி கூப்பிட இல்ல தேவையில்லன்னு சொல்ல கென்மாவும் அந்த இடத்துல நெய் பாலிஸ் மாதிரி ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கான். அவனும் வரலன்ற மாதிரி சொல்லிட்டான். தயவு செய்து யாருன்னா விளையாட வாங்கடா, நான் ஈஸியா விளையாடுறேன் மாதிரி அவனும் அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம சாஸ்கேக்கு வந்து அந்த டைனோசர் அனிமல் இருந்திருக்கும் இல்லையா, ஸோ அது ஏன் இந்த இடத்துல இருக்குன்ற மாதிரி தான் யோசனையில் இருப்பான். டிராகன் பீஸ்ட் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சுன்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க, இது எப்படி உயிரோட இருக்குன்றத மாதிரி அவனுக்கு குழப்பமா இருக்கும். சாஸ்கே அந்த இடத்துல என் மனசை மாத்திட்டேன், நானுமே விளையாட வரேன், என்கிட்ட சிகரெட்லாம் இல்லை பந்தய வைக்க, என்கிட்ட இந்த ஸ்டோன் இருக்குன்ற மாதிரி ஒரு கிறிஸ்டல் ஸ்டோனை காமிக்கிறான். இது ஜெம் ஸ்டோனா இல்லை கண்ணாடி கிளாஸா, இதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி அவனுக்கு 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்க. நான் அதில் ஜெயிச்சனா, ஸோ நீங்கள் எனக்கு எந்த ஒரு பொருளும் தர தேவையில்ல, அதுக்கு பதில் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணால் போதுன்ற மாதிரி அந்த இடத்துல சாஸ்கே சொல்லிட்டு அந்த கேம் ரூல்ஸை பற்றிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். சாஸ்கேயுமே டைஸை வாங்கி உருட்ட அது கரெக்டாக அவங்க எது பவர்ஃபுல்லான இதுவோ ட்ரிபிள் ஸ்னேக்குன்னு சொல்லியிருப்பாங்க, அதாவது 3 1 விழணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்டாக விழுந்த உடனே நீ ஏமாத்துற, நீ ஏதோ ஃபேக் பண்ணிட்டேன்ற மாதிரி அந்த இடத்துல அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க ஃபேவர் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்ல, என்னால் கஷ்டமான விஷயங்கள்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவன் சொல்லுவான். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், நான் கொஞ்ச நேரம் வெளியில் வாக்கிங் போயிட்டு வர போகிறேன், அது வரைக்கும் பேட்ரோலில் யாருனா வந்தாங்கன்னா அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லுவான். உங்ககிட்ட கிளாத் பாஸுமே இல்லை, நீ வெளியில் போயினா கண்டிப்பாக மெனோ வந்து உன்னை அட்டாக் பண்ணிடும்ன்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி அவன் சொல்கிறான். டே உன்னால் கண்டிப்பாக வெளில போக முடியாதுடா, நீ வெளில போனால் கண்டிப்பாக பேட்ரோல் வரவங்கிட்ட
மாட்டிப்ப. அது மட்டும் இல்லாம உன் கூட சேர்ந்து நாங்களுமே தண்டனை அனுபவிக்க வேண்டியதா ஆயிரும். நீ கண்டிப்பா போகக்கூடாது. அதெல்லாம் இம்பாசிபிள்னு சொல்லிட்டு சாஸ்கேவோட கால புடிச்சுக்கிட்டு இருப்பான். பிளாங்கெட் கீழ எதனா போட்டு வச்சு எதனா பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கே வெளில போறான். இந்த அப்சர்வேட்டரியில தேடினா மட்டும் தான் சிக்ஸ் பேத்தோட அந்த டாக்குமெண்ட்ரி வந்து எனக்கு கிடைக்கும் ரைட்டா. ஸோ அதுக்கு ஃப்ரீயா இருந்தா மட்டும் தான் என்னால சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முதல்ல அந்த மெனோவை தான் கண்ட்ரோல் பண்ணணும். பிகாஸ் அதுதான் ஏகப்பட்ட இடத்துல பேட்ரோல் போய்கிட்டு இருக்கு. அந்த ஜென்சாலால இந்த மெனோவை சமனிங் அனிமலா தான் வர வைக்க முடியும். இருந்தாலும் இவ்வளோ நேரம் அவனால சமனிங் அனிமலை ஓப்பனாவே வச்சிருக்க முடியுது. ஜான்சல் கிட்ட அவ்வளோ சாக்கரா இருக்கா இல்ல இந்த ஜுட்சு வித்தியாசமானதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கான். மெனோவுமே அந்த இடத்துல சாஸ்கேவை பார்த்துட்டு அட்டாக் பண்ண வர சாஸ்கே கெஞ்சிட்சு யூஸ் பண்ணி பார்க்கான். பட் அது ஒர்க்கே ஆகல. அது அந்த இடத்துல அட்டாக் பண்ண சாஸ்கே அதோட வயிற்றுலயே அட்டாக் பண்ணி கீழே விழுக வச்சாலுமே அந்த இடத்துல அதோட கிளா மார்க்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ட்ரேஸ்லாம் விட்டுட்டு போனால் அது பிரச்சனையில தான் முடியும். ஸோ யாருன்னா வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதை கண்டிப்பாக டீல் பண்ணியே தான் ஆகணும் அவன். சாஸ்கே ஸ்க்ரோல்லேருந்து குணாயை எடுத்து மெனோவோட ஃபிங்கர்ஸை வெட்டி அதை அந்த இடத்துல அட்டாக் பண்ண அது பயந்து அந்த இடத்துல இருந்து ஓடிடுது. நான் கொஞ்சம் அதிகமாகவே போயிட்டேன்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். அடுத்த நாள் சாஸ்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஜிஜி அந்த இடத்துக்கு வந்து நேற்று எங்கடா போனன்ற மாதிரி கேட்க பர்டிகுலராக எங்கேயும் போகலன்ற மாதிரி அவன் சொல்ல பேட்ரோல் கிட்ட நீ மாட்டாததே பெரிய விஷயம். மாட்டிருந்தனா இந்நேரம் உன்னை உரிச்சிருப்பாங்க. நேற்று நீ வரது ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. மெனோ உன்னை சாப்பிட்டுச்சுன்னு சொல்லி நினைச்சேன். சாஸ்கே விண்டோ கிட்ட போய் பார்க்க அந்த மெனோ கிட்ட ஒரு காயம் கூட இல்லை. இந்த இடத்துல அப்ப நிறைய இருக்கான்ற மாதிரி சாஸ்கேக்கு டவுட்டா இருக்கும் போது நீ தானே நேற்று மெனோவை அட்டாக் பண்ணன்ற மாதிரி ஜென்சில் அந்த இடத்துல கேட்கிறாரு. என்ன முயற்சி பண்றன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது வேற வழி கிடையாது, நான் சில கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கே அந்த இடத்துல கெஞ்சிச்சுவை ட்ரை பண்ணா. அந்த டேரக்டர் மேல அது சுத்தமா வேலையே செய்யாது. ஆக்சுவலா அந்த டேரக்டர் கிட்ட வித்தியாசமான ஒரு ஐஸ் இருக்கும். ஈவன் அவனோட சபார்டினேட்ஸுக்கு கூட இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்காது. அங்க இருக்க பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த பிரின்சஸை வர சொல்லியிருப்பாரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது நனாரே வில்லேஜை விட்டு நம்ம கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேட்கும் போது அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து லேண்ட் ஆஃப் ரெடோக்கோ வந்து ஒரு பஞ்சத்தில் அடிபட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ இதனால நம்ம தடுக்கணும்னா வார ஆரம்பிச்சு பக்கத்து நேஷன்லாம் நம்ம ஆக்கிரமிச்சா மட்டும்தான் நமக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே கிடைக்கும் நம்ம மக்களுக்குன்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா அந்த பிரின்ஸ் கூட ஒரு சபார்டினேட் மாதிரி நம்ம கக்காஷி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்சு மூலியமா வந்து இங்க இருக்க லைப்ரரிக்குள்ள பூந்து அங்க மேனுஸ்கிரிப்ட் ஆஃப் சேஜ் ஆஃப் சிக்ஸ் பேத்ன்ற மாதிரி ஒரு இது புக்கு கிடைக்குது அவனுக்கு. அங்க இருக்க கார்ட்ஸ் வந்து நம்ம சாஸ்கேவோட மூஞ்சிலே மாங்குன்னு குத்தி அவன் நல்லாவே அந்த இடத்துல அடி வாங்கிட்டு இருக்கான். அவனோட செல்ல இருந்து 2 பேர் அந்த இடத்துக்கு வந்து அவங்க அடிச்சாங்களே வலிச்சுதான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஜெனிஸ் கிட்ட என்ன பிரச்சனை பண்ண, அதனால தான் உன்னை வந்து அதிகமா சர்வேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க மறுபடியும் அந்த வேலைக்கு போய் செய்யறாங்க. இவங்க எல்லாமே செல்லுக்குள்ள இருக்கும் போது நீ அடி வாங்கின இல்ல சாஸ்கே, உனக்கு வலிக்குதா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு நாடா சிறனா கேர்லாம் பண்றன்ற மாதிரி இன்னொருத்தன் கேட்பான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, புதுசா வந்த டாக்டர் வந்து ரொம்பவே அழகா இருக்காங்கன்ற மாதிரி அவன் சொல்றான். நேத்து பையன் அவனோட அடிப்பட்ட இடத்துக்கு காயம் போட போகும்போது தான் அந்த டாக்டரை பார்த்திருப்பான். அவங்க ரொம்பவே அழகா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மேரேஜ் ஆகல, அவங்க கையில ரிங்குமே இல்லைன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். சாஸ்கேவை காரணம் காட்டி அந்த டாக்டரை பார்க்க இவங்களுமே போலாம் இல்லையா, அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தான் இந்த மாதிரியான இடத்துல இவங்க மாடிட்டு இருந்தாலுமே இந்த இடத்துலயும் ஃபன்னான விஷயங்கள் தேவை தானே. அந்த வயசானவரையுமே வரியா அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல நான் வரலன்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. ஆக்சுவலா அந்த ஜெனசல் டேரக்டர் இருப்பான் இல்லையா, அவன் இந்த இடத்துல ரகசியமா ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி அவன் அந்த இடத்துல சொல்ல என்ன சீக்கிரட்டா பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி சாஸ்கே கேட்க எனக்கு அவ்வளவுதான் தெரியும், பெரிய விஷயம்லாம் எதுவும் தெரியாதுன்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஜெனசில் காட்டுறாங்க ஆக்சுவலா சாஸ்கே தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா சாஸ்கே அட்டாக் பண்ண மெனோ வந்து இறந்துருக்கும். இருந்தாலுமே இந்த டேரக்டரால இன்னும் நிறைய கிரியேட் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்றான். மறுபடியுமே சாஸ்கே எல்லாருமே தூங்கிட்டதுக்கு அப்புறம் செல்லை விட்டு வெளியில போறான். அந்த மாதிரி எதனா டாக்குமெண்ட் கிடைக்குதான்னு தேடி. ஸோ அவன் தேடி போய்கிட்டு இருக்கும் போதே மறுபடியும் மெனோ அவனை பார்த்து அட்டாக் பண்ண வருது. மறுபடியும் ஷரிங்கனை யூஸ் பண்ணா பட் அது ஒர்க் ஆகல. உடனே அவனோட ஸ்வாட் எடுக்கிறான். அந்த காயம் எல்லாம் மறைஞ்சு போச்சா இல்ல இது ஒரு வேற ஒண்ணா அப்படின்ற மாதிரி அவனுக்கு டவுட்டா தான் இருக்கு. ஆக்சுவலா மெனோவோட கிளாஸ்ல வந்து பாய்சன் இருக்கு. ஸோ அது சாஸ்கே மேல பட்டதுனால அவன் கொஞ்சம் இந்த இடத்துல மயக்கமா வர மாதிரி தான் இருக்கான். சடனா மெனோ அவனை மறுபடியும் அட்டாக் பண்ண வரதுக்கு முன்னாடி சாக்குரா அந்த இடத்துக்கு வந்து அந்த கிளாத் பாஸ் இருக்கும் இல்லையா, அதை காமிச்சு மெனோ அந்த இடத்த விட்டு அமுச்சு விட்டுறா. உங்க எல்லாருக்குமே சாக்குரா இந்த இடத்துல என்ன பண்ணா அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட் கண்டிப்பா இருந்திருக்கும். சாஸ்கேவுமே ஏஞ்ச உடனே அந்த கேள்வி தான் கேட்டிருப்பான். உன்னோட மிஷின் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஆக்சுவலா அந்த இல்னஸை சரி பண்றதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கக்காஷி மூலியமாவே கிடைச்சிருச்சு இல்லையா, மற்ற டீட்டெயில் எல்லாமே இந்த பேப்பர்ல இருக்குன்ற மாதிரி அதை கொடுக்குறா. உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா சேஜ் ஆஃப் சிக்ஸ் பேத் இந்த லேண்ட் ஆஃப் ரெடோக்கு வந்தவொடனே ஒரு பர்சனை மீட் பண்ணி அந்த பர்சனுக்கு அல்ட்ரா பாராசிட்டில்னு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி அவருக்கு கியூர் ஆயிருக்கும். ஐ மீன் அந்த விஷயமும் வானத்திலேருந்து பூமிக்கு விழுந்த ஒரு விஷயம் தான். இந்த பவர் யார்கிட்ட இருக்கோ அவங்களால மேப் ஆஃப் ஹெவனுக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எதனா ஒரு புக்கான்ற மாதிரி அவன் கேட்பான். நருட்டோவுக்கு அந்த இல்னஸ் வரதுக்கான காரணமே அவனுக்குள்ள இருக்க அந்த டைல் பீஸ்ட்லாம் தான். ஸோ அதை சரி பண்றதுக்கான விஷயம் அந்த இதுல இருந்துச்சுன்ற மாதிரியான விஷயங்களை அவ சொல்றா. சாஸ்கே மேல இருந்த அந்த பாய்சன் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீ சரி நீ இந்த இடத்த விட்டு சீக்கிரம் கிளம்பு, இது வந்து ரொம்பவே ஆபத்தான விஷயம், ஈவன் தான் நீ ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே நானே இதை தனியா ஹேண்டில் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் ரகசியம்
தைரியமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஈவன் அந்த டிராகன் பீஸ்ட் கூட சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் நான் இந்த இடத்துல இருக்கேன். ஏன்னா இந்த மிஷனுக்கு உனக்கு ஒரு பார்ட்னர் தேவைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சாக்குரா அந்த இடத்துல சொல்கிறா. உதாரணத்துக்கு மெனோ உன்னை அட்டாக் பண்ணியிருக்கோம், நான் அந்த இடத்துல வந்து உன்னை காப்பாற்றினேன் இல்லையா, அந்த மாதிரி இந்த மிஷனுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன்ற மாதிரி சொல்ல, நீ வரலனாலுமே அந்த விஷயத்தை நானே டீல் பண்ணியிருப்பேன்ற மாதிரி சாஸ்கே சொல்கிறான். எப்பயுமே இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்க, யாருனா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வந்தாலுமே அவங்களோட ஹெல்ப்பை வந்து நீ அக்செப்டே பண்ணிக்க மாட்டேங்கிற, ரொம்பவே கடுப்பேத்துற, ஈவன் தோ அது க்யூட்டாகவும் இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி அதை நான் பண்ணிட்டு போன்ற மாதிரி சாஸ்கே அந்த இடத்துல சொல்ல, நீ என்னதான் இருந்தாலும் என்னை பற்றி கவலைப்பட்ட, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, நம்ம எப்பயுமே சேர்ந்து இல்லைனாலும் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சாஸ்கே போயிட்டு அந்த கதவை திறப்பான், பின்னாடி பார்த்தா ஜிஜி இருப்பான். நீ இந்த இடத்துல அதை என்னடா பண்ணுறன்ற மாதிரி கேட்க, என் வரல நான் வீட்டுக்கிட்டேன், கார்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் கூட வாங்க பாருன்ற மாதிரி சொல்லிட்டு, நீங்கள் 2 பேரும் மேரேஜ் ஆயிடுச்சான்ற மாதிரியும் கேட்பான். சாஸ்கேவுமே இந்த இடத்துல நான் சிங்கிள்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லவே இல்லையன்னு சொல்ல, ஆமாம் உன் ஒய்ஃப் இந்த இடத்துல என்ன பண்ணுறன்ற மாதிரி அவன் கேட்பான். ஆக்சுவலாக நான் சாஸ்கேவை பார்க்கணும்னு நினச்சேன், பட் விசிட்டர்ஸை இந்த இடத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா, அதனால ஒரு டாக்டராக உள்ளே வந்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சாஸ்கே ஜிஜி கிட்ட இந்த மாதிரி அவன் என் ஒய்ஃப்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன்னா யாருக்குன்னா தெரிஞ்சிச்சுன்னா அவங்க இந்த இடத்துல வேலை செய்ய விட மாட்டாங்க இல்லையா, அதானே அப்படின்ற மாதிரி ஜிஜி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் உனக்கு மேரேஜ் ஆயிருக்குன்னு சொல்லி நான் நம்பவே இல்லடான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு, ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால் அவனுக்குமே ஒரு ஃபியான்ஸே இருப்பா. சொல்லப்போனால் இந்த அவனோட தண்டனை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். கேபிட்டல் சிட்டி ஆஃப் ரெடோக்கோல தான் அவளோட ஆள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காளாமா. பேசிக்காக மேரேஜ் ஆனவங்களாலே 2 பேரும் சேர்ந்து தானே இருப்பாங்க. நானுமே வெளில போய் மேரேஜ் பண்ணிட்டதுக்கப்புறம் என் ஆள் கூட சேர்ந்து இருப்பேன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு, நீங்களும் அப்படி தானேன்ற மாதிரி கேட்கும் போது, இல்லை நான் எப்பவுமே லாங் டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன்ற மாதிரி சொல்லுவான். எவ்வளோ காலமாடா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, பல வருஷமான்ற மாதிரி அவன் சொன்னவனே அந்த இடத்துல அவனுக்கு பயங்கர ஷாக்கிங் ஆயிரும். சாஸ்கே அந்த இடத்துல என்னோட வேலை வில்லேஜுக்கு வெளியில தான் அதிகமாக இருக்கும், அவளுக்கோ வில்லேஜுக்குள்ளே தான் ஏகப்பட்ட வேலை இருக்கும், ஸோ அதனால நாங்கள் சேர்ந்து இருக்க மாதிரியான நிறைய மூமெண்டம்லாம் இருக்காதுன்ற மாதிரி சொல்ல, எப்படி அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கா, எதனா அவள் க்ரீப்பாக கூட சேர்ந்து ஜாலியாக சுற்ற ஆரம்பிச்சிட மாட்டானான்ற மாதிரிலாம் கேட்க, சேச்சா அதெல்லாம் நடக்காதுன்ற மாதிரி சாஸ்கே சொல்லுவான். நான் இப்போ வரைக்கும் மேரேஜ் கப்பல்னாலே சேர்ந்து தான் இருப்பாங்கன்னு சொல்லி நினச்சேன். அட்லீஸ்ட் டாக்டர் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லி நீ கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்த்துருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு ரிங்காச்சும் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம் இல்லையா. இப்படி இவங்க பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்போது மெனு அந்த இடத்துல இருக்கோ, அதை நம்மளை அட்டாக் பண்ணாது, பிகாஸ் நம்ம கிட்ட தான் கிளாத் பாஸ் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயம் கேட்கணும், நீ எதனா மேப் ஆஃப் ஹெவன் அப்படின்ற மாதிரி புக்கை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை கிடையாது, பட் இங்கே லைப்ரரி இருக்குது, அங்கே வேணா பாருன்ற மாதிரி அந்த இடத்துல அவன் ஜிஜி சொல்கிறான். நீ வேணா இன்னொருத்தன் இருப்பானே அவங்ககிட்ட கேட்டு பாருன்ற மாதிரி சொல்லும் போது, ஏன் அவங்ககிட்ட கேட்கணுன்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலாக அவன் எல்லா கைதிகளோட சேர்ந்து லைப்ரரியில் உட்காந்து மறுபடியும் அந்த கேம்லிங் விளையாண்டுட்டு மற்ற சிகரெட் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்கான். லஞ்ச் பிரேக்கில் இந்த மாதிரி கேம்லிங் விளையாடியே தப்பு இல்லையன்ற மாதிரி அந்த இடத்துல சாக்குரா வர, நீங்கள் யாருன்ற மாதிரி எல்லாருமே கேட்பாங்க. நான் தான் இந்த இடத்துக்கு புதுசாக வந்த டாக்டர் அப்படின்ற மாதிரி அவ சொல்கிறா. ஆக்சுவலாக அந்த பென்சிலான் இருக்கான் இல்லையா, அவன் தான் இந்த லைப்ரரினா இந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டுமே இருக்கான். நான் இந்த இடத்துல ஒரு புக்கை தேடி தான் வந்தேன், மேப் ஆஃப் ஹெவன் அப்படின்ற மாதிரி எதனா புக் இருக்கா பார்த்து சொல்லுன்ற மாதிரி சாக்குரா அந்த இடத்துல கேட்குறா. ஸோ தேடி பார்க்கும்போது அந்த புக்குமே இருக்குது, பட் அது பேஸ்மெண்ட்டில் இருக்க செக்ஷனில் இருக்குது. ஆனால் பேஸ்மெண்ட்டில் இருக்கிறத ஆக்சஸ் பண்ணணும்னா ஜென்சிலோட பெர்மிஷன்றது கண்டிப்பாக தேவை. அது இல்லாமல் இவனே கொண்டு போய் காமிச்சானா ஜென்சில் அதுக்கப்புறம் இவனை தனிமையில் போட்டுருவான்றதுனால ஜென்சிலோட பெர்மிஷனோட வாங்கன்ற மாதிரி சொல்லிடுறான். ஷாக்கர் அந்த இடத்துல ரொம்பவே கிளவரா, நம்ம ஏன் ஒரு கேம்லிங் விளையாடி முடிவு பண்ணக்கூடாது, நான் ஜெயிச்சா எனக்கு நீ சாவியை தரணும், நீ ஜெயிச்சா அதுக்கப்புறம் நீ இந்த சிகரெட்டை வச்சு கேம்லிங் விளையாடுறத நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்கிறா. இதுக்கப்புறம் விளையாடவும் விடுவேன், இந்த மாதிரி ஒரு ஆஃபரை நீ விட மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியுன்ற மாதிரி சாக்கர் அந்த இடத்துல சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவனுமே ஒத்துக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்லைன்ற கேமை விளையாடலான்ற மாதிரியும் சொல்கிறான். அது என்னன்ற மாதிரி அவளுக்கு தெரியல. உடனே ஒரு 60 கார்டு இருக்குது, ஸோ அந்த கார்ட்ஸை வச்சு ஏதோ ஒரு கேம்ஸ் விளையாடுறாங்க. அந்த கேம்ஸோட ரூல்ஸ் எல்லாத்தையுமே அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டதுக்கப்புறம் சாக்கர் அந்த எல்லா கார்டையுமே எடுத்து பார்த்துக்கிறான் ஒரு வாட்டி அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிறான். அந்த இடத்துல சாஸ்கே டாக்டர் இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவான்ற மாதிரி அந்த இடத்துல கேட்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது, என்னோட மாஸ்டர் வந்து எனக்கு கேம்லிங்கை நல்லாவே சொல்லி கொடுத்துக்கிறாங்கன்ற மாதிரி சொல்ல, ஆக்சுவலாக அவள் சுனாடையை தான் மென்ஷன் பண்ணுறா. சுனாடைக்கும் கேம்லிங்கும் 10 அடி தள்ளி இருக்கும், எப்பயுமே அவள் தோத்துக்கிட்டே தான் இருந்திருப்பா. ரைட்டா, ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு பேப்பர் கொடுத்துருப்பான், அதை கூட அவன் மெமரைஸ் பண்ணியிருப்பா. பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஸ்டார் அண்ட் எர்த் கிடைச்சாலே நான் வின் ஆயிடுவேன் அவ்வளோதானன்ற மாதிரி சொல்ல, இதனால தான் நியூபீஸ்லாம் தோத்து போய்கிட்டே இருக்காங்க, அது கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தானமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு கேம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துலேயே அவள் ஏர்த்தை வந்து கண்டுபிடிச்சி வின்னுமே ஆயிடுறான். அவனால் ஏற்றுக்கவே முடியல, நீ என்ன ஏமாற்றி விளையாடிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடறான். மேட்ச் தான் சொன்னதை செய்டான்ற மாதிரி சாஸ்கே பின்னாடி இருந்து சொல்ல, சாவியுமே அவன் கொடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் திரும்ப கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சாஸ்கே சாக்குரா கிட்ட எப்படி நீ அந்த கேமை ஜெயிச்ச அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, மெமரி பண்ணுறது மூலியமாக தான். ஆக்சுவலாக இருக்க நிறைய கார்டு வந்து டேமேஜ் ஸ்க்ராட்ச் அந்த மாதிரிலாம் ஆயிருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் என்ன கார்டு எப்படி என்ன பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அவன் மெமரைஸ் பண்ணது மூலயமா அந்த கார்டை எடுத்து ப்ளே பண்ணி ஜெயிக்க ஆரம்பிச்சா. ஆக்சுவலாக 60 கார்டையுமே அவன் மெமரைஸ் பண்ணியிருப்பா. எப்படின்னா அவள் சுனாடே கூட கேம்லாம் விளையாண்டுருப்பா இல்லையா, எல்லா சமயமே ட்ராவாக மாற்றினா சுனாடே வந்து போர் ஆயிடுவாங்க. ஸோ அதனாலேயே எல்லா கார்டையும் அந்த சமயத்தில் மெமரைஸ் பண்ணி அந்த மாதிரி ட்ரா ஆகாமலே மேட்சை கொண்டு போனதுனால அது பழகிருக்கும் இவளுக்கு. சாக்குரா சாஸ்கே கிட்ட ஜிஜி நல்லா தானே தூங்கிட்டு இருக்கான்ற மாதிரி கேட்கும் போது, எதுக்கு கேட்குறேன், நான் வெளில வரும்போது அவன் தூங்கி தந்தான்ற
மாதிரி சொல்ல அவன் எப்போ பார்த்தாலும் எதனா ஒரு காரணத்தை சொல்லி இன்ஃபார்மரி வந்துடுறான், அதனால தான் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். சாஸ்கேவுமே ஜிஜி கிட்ட பேசின ஒரு சில விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு சாஸ்கே சாக்குரா கிட்ட நம்ம மேரேஜ் ஆயிடுச்சு, இருந்தாலும் நான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் மிஷின் காரணத்தினால வில்லேஜை விட்டு வெளியில் ரொம்பவே தூரமாக தான் இருந்தேன், அப்போலாம் நீ ரொம்ப வருத்தப்படுவியான்ற மாதிரி கேட்க சாக்குராக்கு அது ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்கும். பிகாஸ் சடனாக சாஸ்கே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்குறான் இல்லையா, சரி நான் கேட்டதே மறந்துடு அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, பட் சில சமயம் நீ என் கூட இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருப்பேன்ற மாதிரி அவள் சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் சாஸ்கே சாக்குராவோட கையை பிடிச்சி அவளுக்கு அந்த இடத்துல ஒரு ரிங்குமே மாட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க லைப்ரரிக்குள்ளே போயிட்டு அந்த புக்கை எடுத்து பார்க்க அதில் மொத்தம் 12 இங்க் பெயிண்டிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்டார்லைன் கேம் விளையாண்டுருப்பாங்க இல்லையா, அதுவும் இதுவும் சிமிலராக தான் இருக்குது. ஸோ இன்னும் க்ளோஸாக பார்த்தா அதில் அனிமல்ஸ் ஃபோட்டோலாம் இருக்குது இல்லையா, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்தி பார்க்கறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளேமில் இருந்து 9 டைல்ஸ் பிரிஞ்ச ஒரு ரெஃபரன்ஸ் தான் அதில் கிடச்சிருக்கும். 9 இமேஜ் டைல் பீஸ்டாக ரெஃபரன்ஸ் பண்ணோம். அது ஒன்றும் இல்லாமல் அந்த பான்ஃபயர் வந்து அதை ரிப்ளிகேட் பண்ணோம். இன்னும் 2 இமேஜில் பார்த்தீங்கன்னா சேஜ் ஆஃப் சிக்ஸ் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆஸ்ட்ரோனமருமே இருப்பாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடச்சிக்கிட்டு இருந்தாலுமே அந்த ஸ்கைலேருந்து விழுகக்கூடிய அந்த லொக்கேஷன் எங்கன்னு சொல்லி எக்ஸாக்டாக கிடச்சிருக்காது. சரி, சந்தேகப்படுற மாதிரி எதனா ஒரு இடம் இருக்கான்ற மாதிரி அந்த இடத்துல சாக்குரா கேட்க ஜான்ஸ்லோட ரூமை பற்றி அந்த பெரியவர் வந்து ரூமர் சொல்லியிருப்பா இல்லையா, அதை செக் பண்ணி பார்த்தா தெரியும். பட் அந்த இடத்துல ஹெவியாக கார்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்க விஷயத்த ஒருத்தன் மறைஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். ஸோ அவன் ரூமுக்கு போக எதனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்போ தான் நம்ம சாக்குராக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜர் நாளைக்கு நம்ம டைரக்டரை பார்க்க வராரு, அதை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கணும். சாக்குரா நான் வந்து அந்த மெசேஜர் மாதிரி போயிட்டு அந்த இடத்துல அவனோட ரூமில் எதனா ஒரு விஷயம் கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்க்குறேன்ற மாதிரி சொல்கிறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் பருட்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.